கிழிக்கப்பட்டது. தீர்மானம் 2 அல்லது 3 ஆண்டுகள் இப்படியோ உருண்டோடின. குறைஷிகள் இந்த ஒப்பந்தத்தை எழுதினாலும் அவர்களில் சிலர் இந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலிருந்து வெறுத்தே வந்தார்கள். இவ்வாறு வெறுத்தவர்கள் தான் இப்பத்திரத்தை கிழித்தெறியும் முயற்சி எடுத்தார்கள். இம்முயற்சி நபித்துவத்தின் 10வது ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடந்தேறியது. ஹிஷாம் இப்னு அம்ர் என்பவர் தான் இதற்கு காரணமாக இருந்தார். அவர் இரவில் மறைமுகமாக ஹாஷிம் கிளியாருக்கு உணவு வழங்கி வந்தார். ஒரு நாள் அவர் சுஹைர் இப்னு அபு உமையா மக்ஜூமி என்பவரிடம் வந்தார். இவரது தாய் அப்துல் முத்தலிபின் மகள் ஆத்திகாவாகும். ஹிஷாம், ஜுஹைரே, நீ சாப்பிடுகிறாய், குடிக்கிறாய். உனது தாய் மாமன்கள் எவ்வாறு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியும். இதுக்கு உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு ஜுஹைர், நான் ஒருவன் என்ன செய்ய என்று கூறினார். அதற்கு ஹிஷாம், உனக்கு உதவ ஒருவர் இருக்கிறார் என்று கூற, யார் அவர் என்று வினவினார். அது நான் தான் என்று கூறினார். அதற்கு ஜுஹைர், நீ 3வது ஒருவரை தேடு என்று கூறினார். முத்தாயிம் அதி என்பவரிடம் ஹிஷாம் சென்று அப்துல் மனாஃபின் மக்களான ஹாஷிம், முத்தலிப் இவ்விருவரின் குடும்ப உறவுகளை, இரத்த பந்தங்களை நினைவூட்டி, இவர்களுக்கு அநியாயம் செய்ய குறைஷிகளுக்கு நீ உடந்தையாக இருக்கிறாயே என பழித்து கூறியவுடன், நான் ஒருவனாக இருந்து என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். அதற்கு ஹிஷாம், உன்னிடம் 2ஆம் இருக்கிறார் என்று கூற, அதற்கு அவர் யார் என்று கேட்டார். அதற்கு ஹிஷாம், நான் தான் என்று கூறினார். முத்தாயிம், 3வது ஒருவரும் நமக்கு வேண்டும் என்று கூற, ஹிஷாம், ஆம், 3ஆவதும் இருக்கின்றார், அவர்தான் ஜுஹைர் இப்னு அபு உமையா என்று கூறினார். உடனே முத்தாயிம் ஹிஷாமிடம், 4ஆம் ஒருவரையும் தேடுங்கள் என்றார். ஹிஷாம் அபுல் உக்தரிடம் வந்து முத்தாயிமுடன் பேசியது போன்றே பேசவே, இதற்கு யாராவது உதவிக்கு இருக்கிறார்களா என்று அவர் வினவினார். அப்போது ஹிஷாம், ஆம், ஜுஹைர், முத்தாயிம், நான் ஆகியோர் உம்மிடம் இருக்கிறோம் என்றார். ஹிஷாம் சம்ஆவிடம் வந்தார். அவருக்கும் ஹாஷிம் குடும்பத்திற்கும் உள்ள உறவுகளையும் உரிமைகளையும் பற்றி அவரிடம் கூறவே, நீர் அழைக்கும் இக்காரியத்தில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்க, ஹிஷாம் ஆம் என்று கூறி அனைவர் பெயர்களையும் கூறினார். இவர்கள் அனைவரும் ஹுஜுமுக்கு அருகில் ஒன்று கூறினார்கள். பிறகு ஒப்பந்த பத்திரத்தை கிழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தபோது, இதை நானே முதலில் செய்வேன், இதை பற்றி நான் தான் முதலில் பேசுவேன் என்றார் ஜுஹைர். காலையில் விடிந்தவுடன் அனைவரும் தங்களது சபைக்கு வந்தனர். ஜுஹைர் ஒரு முழு ஆடையை அணிந்து வந்திருந்தார். அவர் காபாவை 7 முறை வலம் வந்துவிட்டு மக்களை நோக்கி, மக்காவாசிகளே, நாம் சாப்பிடுகிறோம், ஆடைகளை அணிந்து கொள்கிறோம். ஹாஷிமின் குடும்பமோ அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களிடம் யாரும் விற்பதும் கிடையாது, வாங்குவதும் கிடையாது. இது தகுமான செயலா? அல்லாஹ் மீது சத்தியமாக உறவை துண்டிக்கும்படியான அநியாயமான இந்த ஒப்பந்த பத்திரம் கிழித்தெறியப்படும் வரை நான் உட்கார மாட்டேன் என்று கூறினார். பள்ளியின் ஓரத்தில் அமர்ந்திருந்த அபூஜஹல், நீ பொய்யிருக்கிறாய், அல்லாஹ் மீது சத்தியமாக அது கிழிக்கப்படாது என்றான். சம்ஆ, அல்லாஹ் மீது சத்தியமாக நீதான் மிகப்பெரிய பொய்யன். நீ இதை எழுதிய போதே அதில் எங்களுக்கு விருப்பமில்லை என்று கூறினார். அபுல் புக்தரி, ஆம், சம்ஆ உண்மையைத்தான் கூறுகிறார். அதில் எழுதப்பட்டிருக்கும் விஷயங்களும் எங்களுக்கு விருப்பமானதில்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை என்று கூறினார். முத்தாயிம், ஆம், நீங்கள் இருவரும் உண்மைத்தான் கூறுகிறீர்கள். இதை தவிர யார் என்ன கூறினாலும் அவர் பொய்யரே. இது இந்த ஒப்பந்த பத்திரத்திலிருந்தும் அதில் எழுதப்பட்டுள்ளவரிலிருந்தும் அல்லாஹுக்காக நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று கூறினார். ஹிஷாமும் இதுபோல கூறி முடித்தார். இவ்வாறு ஒருவர் பின்னொருவராக கூறியதும் இதை கேட்டுக்கொண்டிருந்த அபூஜஹல், இது இறைவிலேயே பேசி முடிவு செய்யப்பட்டது, வேறு எங்கோ இதை பற்றி ஒரு ஆலோசனை நடந்திருக்கிறது என்று கூறினார். பள்ளியின் ஓரத்தில் அபு தாலிப் அமர்ந்து இக்காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார். அப்பத்திரத்தில் அல்லாஹின் பெயரை தவிர அதில் எழுதப்பட்ட அனைத்தையும் கரையான் தின்று அழித்து விட்டது. இது அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன்கூட்டியே அதை அபு தாலிபிடம் கூறியிருந்தார்கள். அபு தாலிப் குறைஷிகளிடம், எனது சகோதரன் மகன் இப்படியெல்லாம் கூறியிருக்கிறார். அவர் பொய்யராக இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் இடையில் நாங்கள் வழிவிட்டு விடுகிறோம். அவர் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்தும் எங்களது உறவுகளை துண்டிப்பதிலிருந்தும் விலகிட வேண்டும் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நீர் ஒரு நீதமான விஷயத்தை முன்வைத்தீர் என்று கூறினார்கள். அபூஜஹலுக்கும் மற்ற கூட்டத்திற்கும் முறையில் பேச்சுவார்த்தை முடிந்தபோது முத்தாயிம் காபாவுக்குள் அதை கிழிப்பதற்காக சென்று பார்த்தபோது, பிஸ்மிகல்லாஹும்ம
என்று ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருந்ததையும் அல்லாஹ் என்று எழுதப்பட்ட இடங்களையும் தவிர மற்ற அனைத்தையும் கரையான் அரைத்து விட்டிருந்தது. பிறகு முழுவதுமாக அப்பத்திரம் கிழித்தெறியப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களிடம் இருந்தவர்களும் கணவாயிலிருந்து வெளியேறி வந்தனர். இணை வைப்பவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தின் மிகப்பெரிய அத்தாட்சியை பார்த்தனர். ஆனால் அவர்களுடைய இதயமோ அவர்கள் எந்த அத்தாட்சியை கண்டபோதிலும் அதனை புறக்கணித்து இது சகஜமான சூனியம்தான் என்று கூறுகின்றனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 54 வசனம் 2 என்று அல்லாஹ் கூறியதை போன்றே இருந்தது. அதாவது அல்லாஹின் அத்தாட்சிகளை புறக்கணித்து இவர்கள் நிராகரிப்பை தான் அதிகமாக்கிக் கொண்டனர். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, இப்னு ஹிஷாம், ஜாதுல் மஆத். குறைஷிகளின் கடைசி குழு. தாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த கணவாயிலிருந்து வெளியேறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னர் போலவே அழைப்பு பணியை செய்து கொண்டிருந்தார்கள். குறைஷிகள் உறவுகளை துண்டிப்பதை விட்டுவிட்டாலும் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு தருவது, அல்லாஹின் வழியை விட்டு மக்களை தடுப்பது என்ற தங்களது பழைய பாட்டையிலேயே நடந்து கொண்டிருந்தனர். அபூ தாலிப் 80 வயதை கடந்தும் தன்னால் முடிந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து வந்தார். கடினமான சோதனைகளால், குறிப்பாக ஒதுக்கி வைக்கப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட இன்னல்களால் மிகவும் வலுவிழந்து தளர்ந்திருந்தார். கணவாயிலிருந்து வெளியேறி சில மாதங்களிலேயே கடினமான நோய்வாய்ப்பட்டார். இதை கண்ட இணையப்போர்கள் அபூ தாலிபின் மரணத்திற்கு பிறகு அவரது சகோதரின் மகனான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊர் விளைவிப்பது தங்களுக்கு அரபிகளின் மத்தியில் கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும் என்று பயந்து தங்களுக்கு விருப்பமில்லை எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை சிலவற்றை ஒப்புக்கொண்டு அபூ தாலிபின் முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்பதற்காக ஒரு குழுவை தயார் செய்தார்கள். அபூ தாலிபிடம் வந்த இறுதி குழு இதுதான். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அபூ தாலிப் நோய்வாய்ப்பட்ட போது குறைஷிகள் தங்களுக்குள் இவ்வாறு பேசிக்கொண்டனர். ஹம்சா, உமர் இஸ்லாமை தழுவிக்கொண்டனர். முஹம்மதை பற்றி அனைத்து குறைஷிகளுக்கும் தெரிந்துவிட்டது. அபூ தாலிபிடம் செல்வோம், தமது தம்பி மகனை கட்டுப்படுத்தட்டும், நம்மிடம் அவருக்காக ஏதாவது ஒப்பந்தத்தை வாங்கிக் கொள்ளட்டும், இல்லையெனில் மக்கள் நமது கட்டுப்பாட்டுக்கு கீழ் இல்லாமல் மீறிவிடுவார்கள் என நாம் அஞ்ச வேண்டியுள்ளது. மற்றொரு அறிவிப்பில் வருவதாவது, இந்த கிழவர் இறந்த பின் அவருக்கு முஹம்மதுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அரபுகள் முஹம்மதுடைய பெரிய தந்தை இறந்த பின் முஹம்மதுக்கு கெடுதிகள் செய்கின்றனர், அவர் உயிருடன் இருக்கும்போது இவரை விட்டு விட்டார்கள் என்று குறை கூறுவார்களோ என்று நாம் அஞ்ச வேண்டியுள்ளது என்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். உத்பா, ஷைபா, அபூ ஜஹல், உமையா, அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் போன்ற குறைஷி தலைவர்களில் சிலர் தங்களது கூட்டங்களில் 25 நபர்களை சேர்த்து கொண்டு அபூ தாலிபுடன் பேசுவதற்காக வந்தனர். அவர்கள், அபூ தாலிபே, நீங்கள் எங்களிடம் மதிப்புவிக்கவர், உங்களுக்கு ஏற்பட்டுள்ள நோயின் நிலை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என நாங்கள் பயப்படுகிறோம். மேலும் எங்களுக்கும் உங்களது சகோதரின் மகனுக்கும் மத்தியிலுள்ள நிலை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆதலால் அவரை இப்போது அழைத்து அவரிடமிருந்து எங்களுக்கு சில வாக்குறுதிகளை வாங்கிக் கொடுங்கள். எங்களிடமிருந்தும் அவருக்கு சில வாக்குறுதிகளை வாங்கிக் கொடுங்கள். எங்களை எங்களது மார்க்கத்தில் விட்டுவிடட்டும், அவரை அவரது மார்க்கத்தில் விட்டுவிடுகிறோம். எங்களது மார்க்கத்தை அவர் குறைவாக கூறாமல் இருக்கட்டும் என கூறினார்கள். அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வரச் செய்து, எனது சகோதரின் மகனே, இதோ இவர்கள் உனது கூட்டத்தில் சிறப்பு மிக்கவர்கள், உனக்காகவே இங்கு ஒன்று கூடி இருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு சில வாக்குறுதிகளை தருவார்கள், உன்னிடம் சில வாக்குறுதிகளை கேட்கிறார்கள். உங்கள் யாரும் எவருக்கும் இடையூறு தரக்கூடாது என்று அவர்கள் கூறியதை அப்படியோ கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இவர்களுக்கு ஒரு சொல்லை முன்வைக்கிறேன், அதை அவர்கள் மொழிந்தால் இவர்கள் அரபியர்களை ஆட்சி செய்யலாம், அரபி அல்லாதவர்களும் இவர்களுக்கு பணிந்து நடப்பார்கள் என்று கூறினார்கள்.